காஞ்சனா அவளோட பிறந்த வீட்ல இருந்து கொஞ்ச நாள்ல திரும்பி வந்தா. காஞ்சனா அவ அம்மா வீட்ல இருந்து திரும்பி வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆகும்போது காந்தம்மா ஒரு கப்புல சாப்பாடும் இன்னொரு கையில ரிமோட்டும் வச்சுக்கிட்டு டிவி முன்னாடி உக்காந்து இருந்தாங்க. அதே நேரத்துல காஞ்சனா வீட்டுக்குள்ள என்ட்ரி கொடுத்தா. காந்தம்மா அவளை பார்க்கவே இல்ல. ஐயோ அத்தை, யாராவது உங்களை பார்த்தாங்கன்னா அப்புறம் திருஷ்டி ஆயிடும். நீங்க உக்காந்து இருக்கிற ஸ்டைலு, கையில அந்த ஒரு கப் சாப்பாடு வச்சிருக்கிற ஸ்டைலு, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒலிம்பிக் தான் ஞாபகம் வருது. ஒலிம்பிக்ஸ்க்கு இப்படியே போயிருந்தா ஒரு கோல்டு மெடல் ஆச்சு கிடைச்சிருக்கும். அப்பப்பா, எப்படி வந்த? திருட மாதிரி இந்த மாதிரி முன்னாடி வந்து நின்னா உன்னை பார்த்தா எனக்கு பயமா இருக்காதா? அத்தை, திருட மாதிரி வந்தது நான் இல்லத்த. நான் வர்றது கூட தெரியாம இப்படி நீங்க ரெடியாகி உக்காந்துருக்கீங்களே, இவ்வளவு சீக்கிரம் குணமாயிட்டீங்களே, அததான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். போன்ல என்னால நடக்க முடியல, நிக்க முடியல, உட்கார முடியலன்னு எல்லாம் சொன்னீங்களே, இப்ப கால் மேல கால் போட்டுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு டிவி பாத்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. வா, அது வந்து நீ வரியன்ற சந்தோஷத்துலதான் பசி எடுத்து இப்படி. இங்க பாரு காஞ்சனா, இந்த 3 நாளா நான் பட்ட கஷ்டம் அந்த கடவுளுக்கு தான் தெரியும். வீட்டுல வேலை எல்லாம் நான் ஒத்தையிலேயே செஞ்சுக்கிட்டு இருந்தேனா, உங்க மாமா ஹோட்டல்ல இருந்து சாப்பாடு கொண்டு வந்து என் வயித்தை கெடுத்துட்டாரு. உங்களை பார்த்தா வயிறு கெட்டு போனவங்க மாதிரி தெரியலத்த. நான் இல்லாம இந்த 3 நாளா நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா க்ளோவா இருக்கிற மாதிரி தானே தெரியுது. சரி அத்த, அதுதான் நான் வந்துட்டேனே. இப்ப உங்க டிராமாவுக்கு லீவ் விடுறீங்களா? அது டிராமாவா? என்ன பார்க்கும்போது உனக்கு அப்படிதான் தெரியும். சரிடி அம்மா, எப்படியும் வந்துட்டியே, உள்ள போய் கொஞ்சம் காஃபி போட்டு கொண்டு வா, எனக்கு ரொம்ப தலை வலிக்குது. காஞ்சனா காந்தம்மாவுக்கு காஃபி போடுறதுக்காக கிச்சனுக்குள்ள போனா. இப்படி 2-3 நாள் ஆச்சு. நாள் காஞ்சனாவோட ஃப்ரெண்டான ஸ்ரீஜா கால் பண்ணா. ஹலோ காஞ்சனா, எப்படி இருக்க? இந்த நடுவுல நீ எனக்கு போனே பண்ண மாட்டேங்கிற. இதுக்கு நடுவுல வீட்ல நிறைய வேலைடி, அதனாலதான் எனக்கு இப்பெல்லாம் உனக்கு போன் பண்ண முடியல. உனக்கு தான் தெரியுமே என் அத்தை கொஞ்சம் சோம்பேறி அப்படின்னு. ஓ அப்படியா? சரி, நாளைக்கு என் பையனோட ஃபர்ஸ்ட் பர்த்டேய கொண்டாட போறோம். நீ உன் புருஷனை கூட்டிக்கிட்டு வந்துட்டு போடி. சரிடி, கண்டிப்பா வரேன். கட் பண்ணதுக்கு அப்புறம் காஞ்சனா காந்தம்மாவை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சா. மகாராணியான என்னோட மாமியாரு உண்மையிலேயே என்ன பர்த்டே பார்ட்டிக்கு அனுப்பி வைக்குவாங்களா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சா காஞ்சனா. சரின்னு இந்த விஷயத்த மாமியார்கிட்ட சொல்லலாமான்னு ஒரு வாட்டி முடிவெடுத்தா. அத்தை, நாளைக்கு என் ஃப்ரெண்டோட குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே நானும் உங்க பையனும் போயிட்டு வரோம். நைட்டு சாப்பாடு கூட எங்களுக்கு அங்கேயேதான். நான் காலையில போகும்போதே உங்களுக்கு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு போயிடுறேன். நீங்க நைட்டுக்கு மட்டும் சாப்பாடு செஞ்சுக்கிட்டு அதே போதும் அத்தை அப்படின்னு காஞ்சனா சொல்லும் போதே காந்தம்மா காலை புடிச்சுக்கிட்டு, ஓ அப்படியா? நாளைக்கா காஞ்சனா? போய்தான் ஆகணுமாமா? என்னவோ தெரியலம்மா, காலையில இருந்து முட்டில யாரோ ஏதோ அடிச்சு வச்ச மாதிரி அவ்வளோ வலிக்குதுமா. என்ன வலின்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. கால்ல யாரோ ஏதோ அடிச்சு வச்சிருக்காங்களா? அது எப்படி எத்த முடியும்? நான் எங்கேயாவது போனோம்னு சொன்னா மட்டும் உங்களுக்கு இந்த வலி அந்த வலின்னு எல்லா வலியும் வந்துருது. உங்களுக்கு வீட்டுல இருக்க கஷ்டமா இருந்தா நீங்களும் எங்க கூட ஃபங்க்ஷனுக்கு வாங்கத்த. நம்ம எப்படியும் கார்ல தானே போக போறோம். ஃபங்க்ஷனுக்கு வாங்க அப்படின்னு காஞ்சனா சொன்ன உடனே, இப்பதானே காலு வலின்னு சொன்னீங்க, அதுக்குள்ள எப்படி நீங்க வருவீங்க அப்படின்னு காஞ்சனா கேட்டுருவான்னு காந்தம்மா பயந்துகிட்டே, பாருமா காஞ்சனா, இவ்வளோ காலு வலிய வச்சுக்கிட்டு உன் கூட நான் ஃபங்க்ஷனுக்கு எப்படிமா வருவேன்? நீயும் ஃபங்க்ஷனுக்கு போகாத இருக்கிறது தான் உனக்கும் நல்லது. காலு வலியில நைட்ல பாத்ரூம்க்கெல்லாம் போகும்போது நான் ஒத்தையிலேயே என்னம்மா பண்றது? உங்க மாமாவுக்கு நைட்ல சரியா கண்ணு கூட தெரிய மாட்டேங்குது. அத்தை, மாமாவுக்கு கண்ணு தெரியல சரி, உங்களுக்கு வாய் நல்லா தானே வருது. உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா மாமாவை கூப்பிட்டு செய்ய வச்சுக்கலாம்ல. நான் பர்த்டே பார்ட்டிக்கு போய் தான் ஆகணும். இது என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட குழந்தையோட பர்த்டே. காஞ்சனா, உனக்கு உன் ஃப்ரெண்டு தான் முக்கியமா, இந்த மாமியார் முக்கியம் இல்லையா? சரிம்மா, கிளம்புமா கிளம்பு. இந்த மாமியாரு முட்டிக்கால் வலியில இங்கேயே சாவுறேன். போய் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு கூட பார்ட்டி ஆரம்பி. உன் மாமியார் என்னானா உனக்கு என்னம்மா? சரியா அதே நேரத்துல ரவி வீட்டுக்கு வந்தான். என்னமாச்சு? ஏதோ கோவமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? வாப்பா ரவி, எனக்கு முட்டிக்கால் வலின்னு உனக்கு நல்லா தெரியும்ல. முந்தா நேத்து எவ்வளோ சொன்னாலும் என் பேச்ச கேட்காம உன் பொண்டாட்டி அவளோட பிறந்த வீட்டுக்கு போயிட்டு வந்தா. இப்ப மறுபடியும் ஏதோ ஃப்ரெண்டோட குழந்தையோட பர்த்டேயும் அதுக்கு போனோன்னு சொல்றா. அவ போனா என் வலியை யாருப்பா பாத்துக்குவா? காஞ்சனா, அம்மா சொல்றது கூட உண்மைதானே.
அம்மாவை பத்திரமா பாத்துக்க வேண்டியது நம்மளோட கடமை இல்லையா? நான் வீட்ல எல்லா வேலையும் செஞ்சு வச்சுட்டு தான் கிளம்புறேன்னு சொன்னேன். இது என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட குழந்தையோட பர்த்டே. நான் போலன்னு நல்லா இருக்குமா? பாத்தியாப்பா ரவி, நம்ம 2 பேரும் இவ்ளோ தூரம் எடுத்து சொன்னாலும் அவ ஃபங்க்ஷனுக்கு போயே போவேன்னு எப்படி அடம் பிடிக்கிற பாத்தியா? காஞ்சனாவுக்கு மாமியாரோட நாடகத்தை பார்த்து ரொம்ப கோவம் வந்துச்சு. இங்க பாருங்க அத்தை, நீங்க இவ்ளோ கஷ்டப்படுவீங்கன்னு தெரிஞ்சா உங்களை விட்டு நான் போக மாட்டேன். நான் வீட்லயே இருக்கிறேன். அப்பா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. எப்படியும் இவ நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு போகாத மாதிரி செஞ்சிட்டேன். இவகிட்ட எல்லா வேலையும் செய்ய வச்சுக்கலாம். காந்தம்மாவோட இந்த நாடகத்தை வெட்டு வெளிச்சமா செய்யணும்னு யோசிச்சா. தன்னோட ஆட்டத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னு மனசுலயே யோசிச்சுக்கிட்டு இருந்தா. அத்தை, உங்களோட முட்டி வலிக்கு நான் சரியான தீர்வை இன்னைக்கு கண்டுபிடிக்காம விட மாட்டேன் அத்தை. முந்த நேத்து எங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்தப்போ அங்க நாட்டு வைத்தியர்கிட்ட உங்க வலிய பத்தி சொன்னேன். அதுக்கு அவங்க கிட்ட சில மூலிகைங்க இருக்கா. இந்த மூலிகைய கொண்டு வர சொல்லிருக்கேன். நாளையில இருந்தே உங்களுக்கு அந்த மூலிகை ட்ரீட்மெண்ட்ட ஆரம்பிக்க போறேன். என்னது, நாட்டு மூலிகையா? அதெல்லாம் வேண்டாமா? ஏதாவது ஆயின்ட்மெண்ட் போட்டா தானாவே சரி ஆயிட போகுது. ஐயோ அத்தை, இந்த மாதிரி ஆயின்ட்மெண்ட் எல்லாம் உள்ள போய் வேலை செய்யாது. வெளியே மட்டும் தான் வேலை செய்யும். ஆனா நான் கொண்டு வர மூலிகை உள்ள போய் எல்லாத்தையும் சரி பண்ணிடும். அப்படி இருந்தா அதையே கொண்டு வர சொல்லு காஞ்சனா. எதுக்காக நேரத்தை வேஸ்ட் பண்ணணும்? அத்தை, இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும்னா சில கட்டுப்பாடுங்க இருக்கத்த. கட்டுப்பாடா? என்னது இது? முதல்ல நீங்க நான்வெஜ்ஜ சாப்பிடக்கூடாது. இனிப்பு பொருள், எண்ணெயில பொரிச்சது எதுவுமே சாப்பிடக்கூடாது. வெறும் காய்கறி, கீரை, கேரட் இந்த மாதிரி தான் அத்தை நீங்க சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டாதான் அந்த மருந்து அதோட பலனை கொடுக்கும். அப்படி இல்லையா அந்த மருந்து கை கால விளங்காத மாதிரி ரியாக்ஷன் ஆயிடும். வேண்டாம் காஞ்சனா, வேண்டாம். எனக்கு அவ்வளோ சீரியஸான வலி எல்லாம் இல்லம்மா. இப்பதான் யாரும் ஆணி அடிச்ச மாதிரி வலிக்குது அப்படின்னு சொன்னீங்கல்ல அத்தை, அதனாலதான் நான் டிசைட் ஆயிட்டேன். நாளைக்குல இருந்து உங்களுக்கு உப்பு, புளி, காரம், எண்ணெய் இல்லாத சாப்பாடு தான். மறுநாள்ல இருந்து காஞ்சனாவோட பிளான் பிரகாரம் ஏதேதோ மூலிகை பொருளுங்களை யூஸ் பண்ணி மாமியாருக்கு கஷாயத்தை செஞ்சு கொடுத்தா. கிச்சன்ல இருந்து நல்ல கமகமன்னு சமைக்கிற வாசனை வந்தாலும் காந்தம்மாவுக்கு மட்டும் வேக வச்ச கேரட் தான். காஞ்சனா, கிச்சன்ல இருந்து கமகமன்னு வாசனை வருது. ஆனா எனக்கு மட்டும் இந்த வேக வச்ச கேரட்டா கொஞ்சம் உப்பாவது போட்டிருக்கலாம்ல. இங்க பாருங்கத்த, இதுக்கு உப்பு போட்டா அந்த மூலிகையோட பவர் குறைஞ்சிடும். அப்புறம் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமாத்த, இன்னைக்கு சிக்கன் குழம்பு எவ்வளோ ருசியா இருக்குன்னு தெரியுமா? அப்பா, அந்த சிக்கன் குழம்பு பார்க்கும்போதே வாயில எச்சில் ஊறுது. அப்புறம் எனக்கு, உங்களுக்கா? ஐயோ அத்தை, நீங்க மூலிகையோட கோர்ஸ்ல இருக்கீங்க. இப்போ சிக்கன் எல்லாம் கண்ணுல கூட பார்க்க கூடாது. உங்களுக்கு தேவைனா ராகி மால்ட் இருக்கத்த, அத குடிங்க. உங்களோட ஆரோக்கியம் ராகி மால்ட் குடிச்சா நல்லா இருக்கும். ஐயோ, அனாவசியமா வலி அப்படின்னு நாடகம் ஆடுன என்னோட மருமக என்ன பசியிலேயே சாவடிச்சிருவா போல. என்ன நினைச்சா எனக்கே கஷ்டமா இருக்கு. அந்த சிக்கனை யோசிச்சா வாயில தண்ணி ஊறுது. இப்படி மனசுல யோசிக்க ஆரம்பிச்சா காஞ்சனா. இப்படி 2 நாள் ஆச்சு. அந்தம்மா பசி அப்படின்னு கிச்சனுக்கு யாருக்குமே தெரியாம நைட் நேரத்துல கிச்சன்ல போய் திருடி சாப்பிட போனாங்க. ஆனா காஞ்சனா அங்கேயும் போய் ஒரு பிளான போட்டா. டப்பாவை திறக்கும் போது பெல் சவுண்டு கேக்குற மாதிரி. காந்தம்மா நிதானமா டப்பாவை திறக்கலாம் அப்படின்னு பார்த்தா பெல் அடிச்சது. ஐயோ, இது என்னது இது? அந்த பெல் சவுண்டுக்கு காஞ்சனா பட்டுன்னு லைட்ட போட்டா. இந்த நேரத்துல கிச்சன்ல என்னத்த பண்றீங்க? ஓ, உங்க காலெல்லாம் ஆக்டிவ் ஆகி நடக்க ஆரம்பிச்சிட்டீங்களா என்ன? பார்த்து பத்திரத்த, கண்டதெல்லாம் சாப்பிட்டு கை கால விளங்காம செஞ்சுக்காதீங்க. அது வந்து காஞ்சனா, தண்ணி குடிக்கலான்னு வந்தேமா. ஆமா, இந்த மணி என்ன? ஐயோ அத்தை, அதுவா? இது எல்லாமே உங்க சேஃப்டிக்காக தான் அத்தை. நீங்க ஏதாவது தெரியாம தின்னுட்டீங்கன்னா அப்புறம் உங்க கை கால் விளங்காம போயிடும்ல. அதுக்குதான் அத்தை இந்த பெல் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட். அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வீட்டுல எல்லாருமே இருந்தாங்க. காஞ்சனா அன்னைக்கு நாட்டுக்கோழி குழம்பு வச்சா. எல்லாரும் சாப்பிட டைனிங் டேபிள்ல உட்காந்தாங்க. ராகவையா, ரவி கூட டைனிங் டேபிள்ல வந்து உட்காந்தாங்க. காஞ்சனா, இன்னைக்கு சிக்கன் பயங்கரமா இருக்குமா? காஞ்சனா, அம்மாவுக்கு கூட கொஞ்சம் கொடுத்துருக்கலாம்ல. அந்த கீரை, பச்சை கேரட் எல்லாம் சாப்பிட்டு மூஞ்செல்லாம் வாடி போயிருக்கு. வேண்டாம் ரவி, அத்தைக்கு அந்த முட்டிக்கால் வலி பயங்கரமா இருக்குல்ல. அதுக்கப்புறம் இதெல்லாம் சாப்பிட்டா அதுக்கப்புறம் காலே வராம போயிடுச்சுன்னா அதனாலதான் அத்தைக்கு இன்னைக்கு இந்த பாவக்காவை கொடுத்துருக்கேன். பாவக்காவா?
எத்தனை நாளைக்கு இந்த கசப்பெல்லாம் சாப்பிடுறது? எனக்கு சிக்கன் தான் வேணும். ஓ, என்னத்த பேசுறீங்க? அப்ப உங்க கால் வலி என்ன பண்றது? குறையிறது வேண்டாவா? அது அது வந்து அது எப்பவோ குறைஞ்சு போச்சு. ஐயோ அத்தை, மூலிகையோட கோர்ஸ் இன்னும் இருக்கு. இன்னும் நீங்க வாய கட்டி வயித்த கட்டி வாழ வேண்டியதுதான். அப்படி எங்கேயாவது நீங்க போய் சொன்னீங்கன்னா மூலிகை அதோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிடும். அம்மா தாயே, கொஞ்சம் உன் பேச்செல்லாம் நிறுத்துறியா? எனக்கு காலு வலியும் இல்ல, முட்டி வலியும் இல்ல. நீ அன்னைக்கு உன் ஃப்ரெண்டோட குழந்தை பர்த்டேக்கு போறேன்னு சொன்னல, அதனாலதான். பர்த்டே பார்ட்டிக்கு நீ போயிட்டா வீட்டு வேலை சமையல் வேலை எல்லாமே நான் ஒத்தையிலேயே செஞ்சு எனக்கு போர் அடிக்கும்னுதான் நான் சும்மா நாட்டியும் எனக்கு கால் வலிக்குதுன்னு போய் சொன்னேன். இப்ப நீ எனக்கு அந்த சிக்கனை போட போறியா இல்ல இப்படி என்ன சாக்கடிக்க போறியா? பாத்தியாப்பா ரவி, உன் அம்மாவோட உண்மை அவளோட வாயிலேயே உன் பொண்டாட்டி எப்படி கொண்டு வந்தான்னு. அம்மா காஞ்சனா, நீ பயங்கரமான புத்திசாலிதாமா. ஏமா, நீங்க பயங்கரமான ஆளு. வேலைய குறைச்சிக்கிறதுக்காக இந்த மாதிரி போய் சொல்லுவாங்களா? எனக்கு தெரியாத, இது எல்லாமே வேலை செய்யக்கூடாதுன்னு நீங்க செய்யற நாடகம் அப்படின்னு. இதுக்குதான் நானும் இந்த மூலிகை வைத்தியம் நாடகம் ஆடினேன். இனிமேலாவது ஒழுங்கா இருந்து எங்க கூட சேர்ந்து சாப்பிட ஆரம்பிங்க. அப்பா காஞ்சனா, நீ எவ்வளவு பெரிய புத்திசாலிடி. என்னையே உன் வலையில விழுக வச்சுட்டல. சரி, இந்த தடவைக்கு நீயே ஜெயிச்சிட்ட. சரி பரவாயில்ல, முதல்ல எனக்கு அந்த சிக்கனை கொடு. சரியத்த, அடுத்த தடவை எங்கேயாவது முட்டி வலி அப்படின்னு சொன்னீங்க, அப்புறம் டைரக்டா உங்களுக்கு வேப்பரசம் தான். அம்மா தாயே வேண்டாமா, உன்னோட மூலிகை வைத்தியத்துக்கு ஒரு பெரிய கும்பிடு. எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்டாங்க. காந்தம்மா வெளியே சிரிச்சாலும் உள்ளுக்குள்ள மட்டும் இந்த காஞ்சனவுக்கு சரியான பாடத்தை கத்து கொடுக்கணும், எல்லாரும் முன்னாடியே என்னோட மரியாதையை எடுத்துட்டா கொந்தளிச்சு போயிட்டாங்க. காந்தம்மா எடுக்க போற முடிவு என்ன? மாமியார் விரிச்சிருக்கிற வலையில இருந்து காஞ்சனா எப்படி தப்பிக்க போறா? இவங்களோட குடும்பத்துக்குள்ள இன்னும் எந்த விதமான சண்டை ஆரம்பிக்க போறாங்க? இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு பதில் தெரியணும்னா நீங்க 3வது எபிசோட பாக்கணும். காஞ்சனா ரொம்ப கல்ச்சரான பொண்ணு. அவ ரொம்ப பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருந்தாலும் நம்ம சம்பிரதாயம் சம்ஸ்கிருதிக்கு கௌரவம் கொடுப்பா. பெரியவங்க அப்படின்னா ரொம்ப கௌரவம். கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு தான் கையாலான உதவிய செய்வா. காஞ்சனாவுக்கு கடவுள் மேல அபாரமான நம்பிக்கை. அந்த கடவுளோட ஆசீர்வாதம் இருந்தா யாரு வேணாலும் எப்ப வேணாலும் ஜெயிக்கலாம். யாருக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் அந்த கடவுளை நினைச்சுக்கிட்டா கஷ்டமெல்லாம் தூரமாயிடும்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. மருமகளோட இந்த குணத்துக்கு அப்படியே மாறா இருக்குவா அவளோட மாமியாரான காந்தம்மா. காந்தம், காந்தம், என்ன காந்தம், அப்பத்துல இருந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், என்ன கேக்கலையா? எனக்கு வெளிய போனோம், சீக்கிரமா சாப்பாடு கொடு. அப்பா, என்னங்க உங்க கூட ஒரே தலைவலி? என்ன நீங்க காந்தோம் காந்தோன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க? உங்களுக்கு எவ்வளவு தடவை சொல்லிருக்கேன் அப்படி கூப்பிடாதீங்கன்னு. இனிமே என்ன கூப்பிடுறதா இருந்தா கிராந்தி கிராந்தின்னு கூப்பிடுங்க. ஐயோ, என்ன இது இப்படி நடந்து போச்சு? எனக்கு பெரிய அவமானம் ஆயிடுச்சு. ஆமா, உங்க அப்பா அம்மா எதுக்கு என்ன கூப்பிடாம போயிட்டாங்க? என்னங்க, என்ன ஆச்சு? என் அப்பா அம்மா உங்களை கூப்பிடாம போயிட்டாங்களா? என்ன விஷயத்துக்கு எங்க அப்பா அம்மா உங்களை கூப்பிடாம போயிட்டாங்க? எனக்கு விஷயம் ஒண்ணு புரியலையே. ஓ அதுவா, அதான் உன்னோட பேரை காந்தம் அப்படின்னு இருந்தத கிராந்தி அப்படின்னு மாத்திட்டாங்களே. அந்த பேரு வைக்கிற விழாவுக்கு எதுக்கு உங்க அப்பா அம்மா என்ன கூப்பிடல? அவங்க என்ன மறந்துட்டாங்களா? போதுங்க, போதும், நிறுத்துறீங்களா? உங்க ஜோக்குக்கு எனக்கு சிரிப்பு வரல. என் பேரு காந்தம்மா காந்தம்மான்னு மாடர்னா இல்ல, அதனாலதான் கிராந்தி அப்படின்னு நானே என் பேரு மாடர்னா இருக்கட்டும்னு மாத்திக்கிட்டேன். உனக்கு வர வர மாடர்னா இருக்கிறதே பெரிய விஷயமாய் போச்சு. உன் கூட வாதம் பண்ண எனக்கு உடம்புல தெம்பு இல்லம்மா தாயி. எனக்கு பசி எடுக்குது, வெளிய வேலை இருக்கு, கொஞ்சம் சாப்பாடு குடுக்குறியா? இங்க பாருமா காஞ்சனா, எனக்கு பார்லருக்கு போனோம், உன் மாமனாருக்கு சாப்பாடு கொடு. சரிங்க அத்தை. இந்த வயசுல எதுக்கு காந்தம் பார்லருக்கெல்லாம் போய்கிட்டு? ஐயோ, உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. இந்த நடுவுல வெயிலுக்கு என் மூஞ்சே டேன் ஆயிப்போச்சு. பார்லருக்கு போய் அந்த டேன் எல்லாம் நான் உடனடியா எடுத்தாவணும். அப்பதானே என்னோட ஃபேஸ் நல்லா பியூட்டியா தெரியும். முடியெல்லாம் வெள்ளையா இருக்கிற நேரத்துல உனக்கு இந்த அழகு தேவையா? நீங்க முடி அப்படின்னு சொல்லும் போதுதான் எனக்கு ஞாபகம் வருது. என்னோட முடிக்கு ஹேர் டை அடிக்கணும். நீங்க சொன்னது நல்லதா போச்சு. பாத்தியாமா காஞ்சனா, உங்க அத்தை புருஷனு கூட கவனிக்காம எப்படி அவ பாட்டுல போறான்னு பாத்தியா? மாமா, உங்களுக்கு அத்தைய பத்தி தெரிஞ்ச விஷயம் தானே, நீங்க அத பத்தி கவலைப்படாதீங்க. வாங்க மாமா, உங்களுக்கு நான் சாப்பாடு கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி காஞ்சனா மாமனாருக்கு சாப்பாடு கொடுத்தா.
இப்படி காந்தம்மா எல்லா விஷயத்திலயும் மாடர்னா இருக்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் காந்தம்மா, காஞ்சனா நீ அதிரி போற மாதிரி ஒரு குட் நியூஸ் சொல்லட்டா? குட் நியூஸா? என்ன குட் நியூஸ் அது? காஞ்சனா, நெக்ஸ்ட் வீக் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க. நாங்க வெளியூர் போய் என்ஜாய் பண்ண போறோம். நீயும் என் கூட வந்து ஜாயின் ஆகலாம். என் கூட என்ஜாய் பண்ணலாம்ல? என்னத்த சொல்றீங்க? உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? நெக்ஸ்ட் வீக் ஸ்ரீராமநவமி. நம்ம வீட்ல இருந்துகிட்டு ஸ்ரீராமநவமி பண்டிகையை கொண்டாடணும்ல. நான் கண்டிப்பா உங்க கூட வரவே மாட்டேன் அத்தை. நீங்களும் போகாதீங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து வீட்ல ஸ்ரீராமநவமிக்கு ரொம்ப நல்ல பூஜை பண்ணலாம் அத்தை. நீ என்னடி காஞ்சனா 50 வயசு கிழவி மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? என்ன மாதிரி எங்க யோசிக்க வேண்டாம், என்ஜாய் பண்ணணும்ல. பூஜை அது இதுன்னு வீட்ல உக்காந்தா நல்லாவா இருக்கு? பண்டிகை எப்பவுமே வர்றது தானே. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டூருக்கு பிளான் போட்டிருக்காங்க. இந்த தடவை நான் கண்டிப்பா போயே ஆகணும். அத்தை, உங்க பேச்சுக்கு மாறா பேசுறேன் அப்படின்னு தப்பா நினைக்காதீங்க அத்தை. சின்ன வயசுல இருந்து எல்லா பண்டிகையும் நான் வீட்ல இருந்து சாமி கும்பிட்டு கொண்டாடி பழக்கமாயிடுச்சு. எந்த பண்டிகையும் நான் மிஸ் பண்ண மாட்டேன். தயவு செஞ்சு என்ன கம்பல் பண்ணாதீங்க அத்தை. இவ்வளோ சின்ன வயசுல நீ ஏன் தான் இந்த மாதிரியெல்லாம் யோசிக்கிறியோ? சரி, நீ வந்தாலும் வரலனாலும் நான் மட்டும் டூருக்கு போய் என்ஜாய் பண்றத விட மாட்டேன். எனக்கு என்னோட ட்ரெஸ் எல்லாம் போய் எடுத்து வைக்க வேண்டிய வேலை இருக்கு அப்படின்னு ட்ரெஸ் எடுத்து வைக்கிறேன்னு ரூமுக்குள்ள கிளம்பி போயிட்டான். சுவாமி ஸ்ரீராமச்சந்திரா, உங்களோட பூஜைய நான் வீட்ல நல்லா கொண்டாடணும்னு ஆசைப்படுறேன். ஆனா என் மாமியார் என்னன்னா டூர் போறேன்னு சொல்றாங்க. சுவாமி, இந்த வருஷமாவது எங்க அத்தையும் நானும் சேர்ந்து இந்த பண்டிகையை கொண்டாடுற மாதிரி நீங்க தான் பாத்துக்கணும். எல்லா பாரத்தையும் உங்க கையில குடுக்கற, நீங்க தான் என்ன காப்பாத்தணும். அப்படி மனசுல ஸ்ரீராமச்சந்திரனை வேண்டிக்கிட்டா காஞ்சனா. ஒரு நாள் பக்கத்து வீட்டு தாயாரம்மா காஞ்சனா வீட்டுக்கு வந்தா. காந்தோண்ணி, காந்தோண்ணி, இங்க பாரு தாயாரம்மா, என்ன அப்படி கூப்பிடாதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். என் பேரை நான் மாத்திக்கிட்டேன். என் பேரு என்ன தெரியுமா? என் பேரு இப்போ கிராந்தி அப்படின்னு மாத்திக்கிட்டேன். ஐயோ, நல்லா இருக்கு உங்க கூத்து. இந்த வயசுல போய் பேரை மாத்திக்கிறது என்னது? சரி சரி, அதெல்லாம் எனக்கு எதுக்கு. நான் வந்த விஷயத்த சொல்லிட்டு கிளம்புறேன். அந்த குரல் கேட்ட உடனே காஞ்சனா ரூம்ல இருந்து வெளியே வந்தா. தாயாரு சித்தி, நீங்களா? என்ன விஷயம்? ஒண்ணு இல்லம்மா, நம்ம வீதியில ஸ்ரீராமச்சந்திரன் கோயில் இருக்குல்ல, அங்க ஸ்ரீராம நவமிக்கு ரொம்ப அழகா பூஜை பண்ணுவாங்க. இந்த வருஷமும் நல்லா செய்யணும்னு எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, உங்க மாமா ராம மந்திர கமிட்டில கூட இருக்காரு. ராம மந்திர பூசாரி உங்களை ஸ்ரீராமச்சந்திர கல்யாணத்துக்கு அந்த பூஜை செய்ய எல்லாரையும் வர சொல்லிருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த பூஜைக்கு தேவையான எல்லா பொறுப்புங்களையும் அவர் கையில ஒப்படைச்சிருக்காங்க. விஷயம் சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். ஐயோ அண்ணி, எவ்வளவு நல்ல வார்த்தை சொல்லிருக்கீங்க. எவ்வளவு அதிர்ஷ்டம் இருந்திருந்தா அந்த ஸ்ரீராமச்சந்திரனோட சேவை பண்ற பாக்கியம் கிடைச்சிருக்கோம். அப்படி இருக்கும் போதே எங்க குடும்பத்துக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சதே. நாங்க எல்லாருமே அன்னைக்கு கண்டிப்பா அந்த பூஜையில கலந்துக்கிறோம். ஐயோ காஞ்சனா, நில்லுமா நில்லு. நீ என்னமா தண்டவாளத்துல நிக்காத கூட்ஸ் ட்ரெயின் மாதிரி ஆடிக்கிட்டு இருக்க? ஏமா, உனக்கு நான் சொன்ன விஷயம் ஞாபகம் இல்லையா? நெக்ஸ்ட் வீக் நான் ஊர்லயே இருக்க மாட்டேன். நாங்க எல்லாருமே வரோம் அப்படின்னு நீ எப்படி சொல்ற அவங்க கிட்ட? நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து டூர் போலான்னு இருக்கேன். நீ என்னவோ நாங்க எல்லாரும் வரோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. என்னது, இந்த வயசுல என்ஜாய் பண்ற மாதிரி டூருக்கு போறியா? இந்த வயசுல ராமா கிருஷ்ணா அப்படின்னு கோயில் கோயிலா சுத்துறது விட்டுட்டு நீ என்னவோ டூர் போறன்னு சொல்ற? இந்த வயசுல டூரு கீருன்னு நல்லவா இருக்கு? என்ன காஞ்சனக்கா, எல்லார் வீட்லயும் மருமக இப்படி செஞ்சா மாமியாரு தான் மருமகளை திட்டுவாங்க. ஆனா உங்க வீட்ல எல்லாமே உல்டா பல்ட்டாவா இருக்கு. மாமியார் ஊர் சுத்துனா மருமக உக்காந்து பூஜை பண்றேன்னு சொல்றான். இந்த மாதிரி ஒரு அதிசயத்தை நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. ட்ரிப்போ கிரிப்போ அதெல்லாம் உனக்கு எதுக்கு? நீ வந்த வேலைய பாத்துக்கிட்டு போக வேண்டியது தானே. அதை விட்டுட்டு எங்க வீட்டு விஷயத்துல எதுக்காக நீ மூக்க நுழைக்கிற? புரோகிதர் சொல்ல சொன்ன வார்த்தைய சொல்லிட்டேல, இதுக்கப்புறம் இங்கேயா நிக்கிற? கிளம்பி போய் இங்கிருந்து. ஐயோ ராமா, இப்ப நான் என்ன விஷயம் சொல்லிட்டேன்னு இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன்? ஆமா ஆமா, எல்லாமே இப்படிதான். இருக்கிறத இருக்கிற மாதிரி சொன்னா தாங்க முடியாதுன்னு சும்மாவா சொன்னாங்க? அப்படி சொல்லி மூஞ்சி திருப்பிக்கிட்டு போயிட்டாங்க தாயாரம்மா. இப்படி நாட்கள் போய்கிட்டு இருக்கும்போது காந்தம்மா போற டூர் டிக்கெட் இருந்தாப்ல இருந்து கேன்சல் ஆயிடுச்சு. காந்தம்மா ட்ரிப் போனோம் அப்படின்னு ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா வீட்டுக்காரங்க இந்த விஷயத்த கேட்டு சந்தோஷப்பட்டாங்க. ராமநவமி நாள் கூட சீக்கிரமாவே வந்துருச்சு. அத்தை, மாமா சீக்கிரமா வரீங்களா? நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். பூஜைக்கும் நேரம் ஆயிக்கிட்டு இருக்கு. உடனே கோயிலுக்கு கூட கிளம்பணும்.
அங்கேயும் எல்லாம் ஏற்பாடுங்கள போய் பார்க்கணும்ல, சீக்கிரமா வாங்க. கண்டிப்பா நான் வரேம்மா. இதோ உங்க அத்தை இன்னும் ரெடியாகாம இருக்கால, அவளுக்கு சொல்லலான்னு போறேன். ஏங்க, நீங்க இன்னுமா வரல? சீக்கிரமா வாங்க. காஞ்சனா, நான் வந்துகிட்டு இருக்கேன், நீ பூஜையை ஆரம்பிச்சிரு. இப்படி எல்லாருமே பூஜைக்கு வந்தாங்க. பக்தியோட பூஜை பண்ணாங்க. காந்தம், இன்னைக்கு பூஜை ரொம்ப நல்லா நடந்தது. நம்ம மருமக ரொம்ப அழகா பூஜை பண்ணி முடிச்சா. என்ன காந்தம், இந்த வருஷம் இல்லனாலும் அடுத்த வருஷம் பூஜையை பண்ணிக்கலாம். ஆனா நீ எதுக்கு மூஞ்ச ஒரு மாதிரி தொங்க போட்டுக்கிட்டு உட்காந்துருக்க? ஆமா, உங்களுக்கு எங்க இருந்து தெரிய போகுது என்னோட கஷ்டம். என் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாசம் ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியெல்லாம் அலைஞ்சு டிக்கெட்டை புக் பண்ணாங்க. இப்போ எல்லாமே முடியாம போயிடுச்சு. நாங்க எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணிக்கிட்டு ட்ரிப்புக்கு போயிருப்போம். எங்களோட என்ஜாய்மெண்ட் எல்லாம் வேஸ்டா போயிடுச்சு. இல்லனா இந்த நேரத்துல நாங்க நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்திருப்போம். இப்படி கவலையோட சொன்னா. அதுக்குள்ள காஞ்சனா அங்க வந்து, அத்தை, மாமா, என்ன நீங்க இப்படி சைலண்டா உட்காந்துருக்கீங்க? வாங்க கிளம்பலாம். அங்க கோயில்ல கல்யாணத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க. இங்க பாருமா, நான் எங்கேயுமே வரமாட்டேன். என்னோட மூடே ஆஃப் ஆயிருக்கு. ஐயோ அத்தை, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. அந்த கடவுள் ஏதாவது முடிவு எடுத்தா அப்படின்னா கண்டிப்பா வேற ஏதாவது நல்ல காரியத்துக்காக தான் அப்படி செஞ்சிருப்பான். உங்களோட டூரு இப்படி ஒரே தடவை கேன்சல் ஆயிருக்கு அப்படின்னா ஏதாவது நல்லது நடக்கதான் இருக்கணும். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. வாங்கத்த, நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரலாம். அப்படி சொல்லி காஞ்சனா காந்தம்மாவை கோயிலுக்கு கூட்டிட்டு போனா. அங்க பூஜைங்க விசேஷமா நடந்துகிட்டு இருந்தது. அந்த கோயிலுக்கு காந்தம்மாவோட ஃப்ரெண்ட்ஸுங்க கூட வந்தாங்க. ஏண்டி காந்தம், டிக்கெட் கேன்சல் ஆயிடுச்சுன்னு நீ என்ன புடிச்சு எவ்வளோ திட்டின. ஆனா நம்ம டிக்கெட் கேன்சல் ஆனது கூட எவ்வளோ நல்ல விஷயம் அப்படின்னு உனக்கு தெரியுமா? என்னது, நீ செஞ்ச வேலைக்கு நான் ஏதாவது திட்டுவேன் அப்படின்னு அது இதுன்னு சாக்கு போக்கு சொல்லி தப்பிச்சுக்கலான்னு பாக்குறியா? இல்ல காந்தம், நான் உண்மையதான் சொல்றேன். நம்ம டூருக்கு போகணும்னு ட்ரெயின் டிக்கெட்டை புக் பண்ணோம்ல, அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆயிருச்சா. நம்ம பாத்தியா, அந்த விபத்துல சிக்கிக்காம எப்படியோ நம்ம உயிரை காப்பாத்திக்கிட்டோம் பாத்தியா? அந்த வார்த்தையை கேட்டு காஞ்சனா, காந்தம்மா, மத்தவங்க எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. என்ன அலமேலு நீ சொன்னது? அப்போ நம்ம போவது நல்லதா போச்சா? இந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆயிருச்சா? இங்க பாருடி, நான் சொல்றதெல்லாம் உண்மை. ஒருவேளை என் பேச்சுல நம்பிக்கை இல்லைன்னா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நியூஸ் போட்டு பாரு, எல்லாமே அதான் விஷயம். ஐயோ கடவுளே, எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சிட்டோம். பாத்தீங்களா அத்தை, அந்த கடவுள் தான் உங்களை அந்த ஆபத்துல இருந்து தப்பிக்க வச்சு அவரோட கோயிலுக்கு வர மாதிரி செஞ்சிருக்காரு. அவரை நம்புறவங்களுக்கு அந்த கடவுள் கையை விடமாட்டாரு. இது எல்லாமே அந்த ஸ்ரீராமச்சந்திரனோட மகிமைதான். அம்மாகாந்தம், அந்த ஆக்சிடென்ட் நடக்கும்போது நீ அந்த ட்ரெயின்ல இருந்திருந்தா, ஐயோ அத பத்தி யோசிக்கும் போதே ரொம்ப பயமா இருக்குது. அந்த கடவுள் தான் உன்னை காப்பாத்திருக்காரு. ஆமாமா, அந்த கடவுளோட அருளால இன்னைக்கு அந்த விபத்துல இருந்து நம்ம தப்பிச்சு ஸ்ரீராமச்சந்திரனோட கல்யாணத்தை பாக்குறது நம்ம செஞ்சிருக்கிற அதிர்ஷ்டம். ஆமா ஆமா, நீங்க சொல்றது எல்லாமே உண்மைதான். என் மருமக எவ்வளவு பக்தியோட அந்த ஸ்ரீராமச்சந்திரனுக்கு அவ கையாலேயே பூஜை பண்ணிருக்கான். என் மருமகளோட பூஜையை ஏத்துக்கிட்டு அந்த கடவுள் எனக்கு உயிர் பிச்சையை போட்டிருக்காரு. ஸ்ரீராமா, என்ன மன்னிச்சிடுங்க சுவாமி. இனிமே ஒவ்வொரு வருஷமும் பக்தியோட நிறைஞ்ச மனசோட நான் உங்களுக்கு ஸ்ரீராம நவமி பூஜை பண்றேன் அப்படின்னு சொன்னா. இப்படி எல்லாரும் பக்தியோட ஸ்ரீராம நவமி அன்னைக்கு ஸ்ரீராம கல்யாண பூஜை செஞ்சாங்க. அதுக்கப்புறம் ஸ்ரீராமச்சந்திரனுக்கு பட்டாபிஷேகம் செஞ்சாங்க. ஸ்ரீராமச்சந்திரனோட கல்யாணம் தன்னோட குடும்பத்தாரு கையால செய்ய வச்சதுக்கு மருமகளான காஞ்சனா மனசுக்குள்ள ரொம்பவே சந்தோஷப்பட்டா.